பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல சத்சந்தான ஒரு சத்புத்திரனான குழந்தை பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சந்தான பூஜை, சந்தான கோபால கிருஷ்ணன் பூஜை அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த பதிவில் போட போகிறோம். அந்த சந்தான பூஜைனா என்ன அப்படின்னா புத்திரகாமிஷ்டி யாகம் அப்படிங்கிறது. முன்னாடி அந்த பூஜையை பற்றி பேசுவோம், அப்புறம் இந்த யாகத்தை பற்றி பேசுவோம். அந்த சந்தான கிருஷ்ண பூஜைனா என்ன அப்படின்னா, ஒரு ஆளிலை கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு வெள்ளித்தட்டில் மலர்கள் சூடிய அந்த வெள்ளித்தட்டுக்கு மேலே அந்த சந்தான கிருஷ்ண பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு தம்பதிகளாக அமர்ந்து கொண்டு மடியில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். தேவகீ சுத கோவிந்த வாசுதேவ ஜகத்பதே தேஹி மே தனயம் கிருஷ்ணம் துவாமகம் சரணம் கதா தேவதேவ ஜகநாதா கோத்ரவிர்த்தீகர பிரபோ தேஹி மே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசத்தினம். இந்த மந்திரத்தை கூடுமானவரை ஒரு 12 தடவை இதை ஜபம் பண்ணி 2 பேருமே மடியிலை வைத்துக்கொண்டு இந்த கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி அந்த வலம்புரி சங்குனால பால் காய்ச்சி அந்த பாலை எடுத்துக்கொண்டு கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அந்த சர்க்கரை உள்ள அந்த பாலை கொண்டு அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கு மடியில் எப்படி நம்ம குழந்தைக்கு பால் கொடுப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலம்புரி சங்குனால பால் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஜபித்து வந்து கிருஷ்ணனுக்கு மிக பிடித்த நவநீதம் என்று சொல்லக்கூடிய வெண்ணையும் கல்கண்டையும் நைவேத்தியம் பண்ணி பழங்கள்லாம் வாங்கி அதையும் நைவேத்தியம் பண்ணி இதை ஒரு 21 நாட்கள் குழந்தை இல்லாதவர்கள் 2 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் 12 வருஷம் இப்படி வருஷக்கணக்கிலையும் சரி, 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இப்படி சொல்றக்கூடியவாலும் சரி, தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும், எந்த விதமான வியாதிகளும் இல்லாது இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த கிருஷ்ண ஜபத்தை ஜெபித்து இந்த கிருஷ்ண பூஜையை பண்ணி அந்த பாலை நாமும் அருந்தி அந்த வெண்ணெயை கொஞ்சம் பிரசாதமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெருமாள் நெத்தியில இடக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் பிரசாதத்தையும் கொஞ்சம் ஒரு சிட்டிகையில் தீர்த்தத்தில் கலந்து அந்த தீர்த்தத்தையும் நாம் உண்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனம். கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால கிடைக்கும். இதை எப்பப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இத என்னென்ன நட்சத்திரத்துல பண்ணலாம் அப்படின்னா ரோகிணி, சுவாதி, திருவோணம், ரேவதி, புனர்வசு, பௌர்ணமி. இந்த நாட்களிலே நம்ம அந்த சந்தான பூஜையை பண்ணினால் எப்போ பண்ணணும் அப்படின்னா காலை எழுந்ததும் வெறும் வயிற்றோட தம்பதிகள் ஒன்று சேர்ந்து ரொம்ப சந்தோஷத்தோடு 2 பேருமே மனஸ்கரிஞ்சு ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பூஜையை பண்ணணும். அப்பதான் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தம்பதிகள் மனமொத்து இந்த பூஜையை பண்ணினால் அவர்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை ஏன் இவ்வளவு நாள் தாமதம் பண்ணார்னா, இவ்வளவு நாள் கொடுத்திருந்தால் அந்த குழந்தைக்கு என்ன கஷ்டம் வருமோன்னு எம்பெருமானுக்கு தான் தெரியும். அதனால்தான் கொடுக்கல. அதனால்தான் நம்ம பிரார்த்தனை பண்ணினோமானால் சீக்கிரமேவ சந்தான பிராப்திரஸ்து அப்படின்னு சந்தானத்தை சத்புத்திரனை கொடுக்கக்கூடிய அபூர்வமான ஒரு மந்திரம், அபூர்வமான ஒரு பூஜை. இந்த பூஜையை நம்ம வீட்லேயும் செய்யலாம், கோயில்கள்லையும் செய்யலாம். இன்னும் கொஞ்சம் நன்னா ஸ்பிளிட்டப்பாக ரொம்ப விரிவாக செய்யணும் அப்படின்னா யாகம் மூலியமாகவும் ஹோமம் மூலியமாகவும் இதே மந்திரத்தை ஹோமத்திலையும் செஞ்சு அந்த ஹோமத்தில் இடக்கூடிய அந்த வஸ்துக்களை ஹோமத்தில் இட்டு அந்த பிரசாதத்தையும் உட்கொள்ளலாம். இதைத்தான் தசரதன் புத்திரகாமிஷ்டி யாகம்
என்றொரு யாகத்தை திருப்புல்லானியிலே சந்தான சீனிவாச பெருமாள் சந்தான கோபாலகிருஷ்ண விக்கிரகத்தின் முன்னாடி அந்த யாகத்தை பண்ணினதாக வரலாறு. அந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த யாகத்திலேருந்து கிடைத்தக்கூடிய அந்த பிரசாதத்தை, அந்த பாயசத்தை தசரதனுடைய பத்தினிமார்கள் சாப்பிட்டதுனால்தான் ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னங்கள்லாம் பிறந்ததாக வரலாறு. ஆகவே இந்த பூஜையை பண்ணி இந்த பிரசாதத்தை உட்கொண்டால் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது. இதை ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் பண்ணணும். கிரகங்கள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பூஜையை ரொம்ப ஸ்ரத்தையா இன்னும் கொஞ்சம் 48 நாள் வரைக்கும் செய்யணும். அதுக்குள்ளேயே குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள்ல வீட்டில் கன்சீவ் ஆகக்கூடிய நிலைமை உருவாகும். அந்த மாதிரி உருவாகும் பட்சத்துல நமக்கு எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாத குழந்தையை கவனித்து அதை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைத்தான் நம் மனதில் இருக்குமே தவிர வேற எந்தனமும் வராது. ஆகவே சீக்கிரம் நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னா இந்த பூஜையை ஸ்ரத்தையோடு நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நட்சத்திரங்கள்ல இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பண்ணினோமானால் நமக்கு அந்த பாக்கியத்தை எம்பெருமான் தருவாருங்கிறது உண்மை. இந்த பூஜை பண்றதுக்கு என்னால முடியல, எனக்கு அந்த வசதியும் இல்லை அப்படின்னு ரொம்ப தர்ம சங்கடமான நிலைமையில உள்ளவாளுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அதுக்கும் ஒரு வழி சொல்யூஷன் பெருமாள் வச்சிருக்கார். இந்த நட்சத்திரத்தில் உள்ள நாளைக்கு எந்த சந்தான பூஜை நடக்கின்ற இடமோ அந்த சன்னதிக்கு, அந்த கோவில்களுக்கு, அந்த ஆலயத்திற்கு சென்று மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும். மனமுருகி பிரார்த்தனை பண்ணி இதை நான் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலே நீ செய்யணும் இருக்கு நானே வந்துடுறேன்னு வந்துடுவார். பிரார்த்தனை தான் முக்கியம். எந்த பிரார்த்தனைக்கும் இணங்காத தெய்வமே கிடையாது. ஆனா கிருஷ்ணன் இந்த பிரார்த்தனையே அவன் திருவுள்ளத்துல ஏத்துண்டு நானே வந்துடுறேன்னு வந்துடுவார். அதனால எதுக்கும் கலங்கப்படவே வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். நான் பண்ணணும்னு மனசுல நினைச்சிருந்தாலே அதை பண்ண வைக்கக்கூடிய சூழ்நிலையை பெருமாள் உருவாக்குவார். அதையும் பெருமாள் செய்வார். ஆகவே எல்லோருமே இந்த பிரார்த்தனையை முன்வைத்து எப்படி இருந்தாலும் நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டுன்னு தீர்மானத்தோடு நம்ம இருந்தாலே நமக்கு அந்த குழந்தை செல்வம் கிடைக்கும்.